வணக்கம் நண்பர்களே, சிட்ரா டாக்ஸ் யூடியூப் சேனல் சார்பாக உங்களை அன்புடன் அழைக்கிறோம். நண்பர்களே, லெபனான் மீது இஸ்ரேல் கடும் தாக்குதல் நடத்துகிறாங்க. இது ஒரு 70 ஆண்டு பகை. அதாவது இஸ்ரேலுக்கும் லெபனானுக்கும் ஒரு 70 ஆண்டுகள் பகையை இப்போ தீர்க்காங்களோ அப்படின்னு தோணுது. ஆங்கிலேயர்கள் யூதர்களுக்காக தனி நாடு கொடுக்கும்போது முஸ்லீம் கண்ட்ரிஸ் மற்றும் லெபனான் சேர்ந்து அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து சண்டை போட்டாங்க. அதில் இஸ்ரேல் ஜெயிச்சிட்டாங்க. அந்த சண்டையினால் வந்த பகை தான் இந்த 70 ஆண்டு பகை. இப்போ ஈரான், இஸ்ரேல், அமெரிக்காவுக்கு இடையில் ஒரு 2 வார போர் ஒப்பந்தம் நடந்திருக்கு. அவங்களுக்கு தெரியும். அந்த போர் ஒப்பந்தம் நடந்தனால இப்போ இஸ்ரேல் என்ன பண்ணுறாங்க, முழு மூச்சாக லெபனானை தாக்கு அவங்க அழிக்கணும் இல்லை அப்படின்னு அடிப்படையில் லெபனானில் 100க்கு மேற்பட்ட ஏவுகணைகளை அனுப்பி அங்கே உள்ள மக்களை கொல்றாங்க, ஹிஸ்புல்லாவை கொல்றாங்க, பெரிய பெரிய கட்டடத்தெல்லாம் உடைக்கிறாங்க. அப்போது அங்கே பெரும் சேதமாகுது. பொதுமக்கள் 700 பேருக்கு மேலே இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. 1000 மக்கள் காயமட்டன்னு சொல்கிறாங்க. இன்னமும் நிறையா மக்கள் இறந்துருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி பேரழிவு லெபனானில் நடக்கிறதுனால யூரோப்பிய யூனியன், சைனா, அப்புறம் பங்களாதேஷு, இந்த மாதிரி நிறையா கண்ட்ரிஸ், யூரோப்பியன் யூனியன் மற்றும் மலேசியா, இந்த மாதிரி நிறையா கண்ட்ரிகள், இந்தோனேஷியா இதெல்லாம் சேர்ந்து 70 கண்ட்ரிகள் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. இன்றைக்கி லெபனான் மேலே இஸ்ரேல் தாக்குதலை நிறுத்தணும். இது பெரிய ஒரு அழிவுக்கான காரணமாக இருக்குது. அந்த மக்களே அழிஞ்சிக்கிட்டு இருக்காங்க. அந்த நாடு ஃபுல்லாக எங்கே பார்த்தாலும் ஏவுகணை அனுப்பி மக்களை கொண்டுக்கிட்டு இருக்காங்க இந்த இஸ்ரேல். அதனால் இந்த தாக்குதலை நிறுத்தணும் அப்படின்னு சொல்லி ஒரு 70 கண்ட்ரி சேர்ந்து இன்றைக்கி ஒரு கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. அந்த கண்டனம் தெரிவிச்சதை இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஸோ இதை லெபனானில் இஸ்ரேல் பல ஏவுகணையில் அனுப்பி எல்லா இடத்துலையும், அதாவது லெபனான் தலைநகரம் பெய்ரூட்னு சொல்கிறாங்க, அந்த இடத்துல மற்றும் பிற நகரங்களில் நிறைய நகரங்களில் கொண்டு போட்டு மக்களை அழிச்சிக்கிட்டு இருக்காங்க இந்த இஸ்ரேலு. இதே நீங்கள் அதை பார்த்துக்கிறீங்க. அந்த லெபனானில் என்ன மாதிரி நடந்துகிட்ருக்கு, அவங்க மக்கள் எவ்வளவு அவதிப்படுறாங்க அப்படின்னு சொல்லி அதை நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க. 70 ஆண்டு பகை, போர் நிறுத்த நாடகம், லெபனானை தாக்கும் இஸ்ரேல். இந்த தாக்குதலை பார்க்கும்போது இஸ்ரேலு, அமெரிக்கா, ஈரானுடைய ஒப்பந்தம் பண்ணிட்டு, அதாவது போர் ஒப்பந்தம், அதாவது சண்டையிலிருந்து தவிர்த்துருவான் 2 வாரத்துக்கு. அதனால் போர் நிறுத்தம் ஒப்பந்தம் பண்ணிவிட்டு ஈரானை கையை கட்டி போட்டுட்டு அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து லெபனானை தாக்கி அதை அழிக்கிறதுக்கு திட்டமிடுறார்களோ என்ற சந்தேகம் வந்துக்கிட்டு இருக்கு. இப்போ என்ன காரணம், அந்த மாதிரி இஸ்ரேல் கடும் தாக்குதல் பண்ணிக்கிட்டு இருக்கு. 2 வாரங்களுக்கு போர் நிறுத்தப்படுகிறது அப்படி ஒரு செய்தி வந்தோடனே உலக மக்களும் பெரிய சந்தோஷப்பட்டாங்க. காரணம் என்னன்னாக்க, கேஸ் கிடைக்கல, பெட்ரோல் கிடைக்கல, டீசல் கிடைக்கிற மாதிரி எண்ணெய் வளங்கள் கிடைக்காதனால நிறையா நாடுகள் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க, விலையேற்றுறாங்க, மக்கள் ரொம்ப அவதிப்படுறாங்க. அப்போ இது ஒரு பெரிய சந்தோஷமாக இருந்துச்சு. அந்த சந்தோஷம் அடைவதற்குள் இன்னொரு ஒன்றா வந்துருச்சு. அப்படின்னா இஸ்ரேல் லெபனானை பயங்கரமாக காட்டும் பிராண்டித்தனம் சொல்லும்ல, அந்த மாதிரி விட்டு ஏவுகணை அனுப்பி லெபனானை எப்படியும் அந்த ஹிஸ்புல்லாவை அழிச்சிடணும் என்ற அடிப்படையில் இந்த குண்டு போட்டுக்கிட்டு இருக்காங்க இஸ்ரேலு. அதுக்கு ஏன் நீங்கள் அதை அடிக்கிறீங்க, ஈரானோட போர் ஒப்பந்தம் பண்ணிட்டீங்க, எதற்காக லெபனானில் போய் அடிக்கிறீங்க? இல்லை அமெரிக்காவுடைய வைஸ் பிரசிடென்ட் ஜேடி வான்ஸே என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இல்லை நாங்கள் ஒப்பந்தம் பண்ணது நாங்கள் ஒப்பந்தம் பண்ணது ஈரானோட மட்டும்தான் ஒப்பந்தம் பண்ணோம்,
2 வாரத்துக்கு அவங்களோட சண்டை நிறுத்தம் பண்ணுறோம், லெபனானோட சண்டை நிறுத்தம் பண்ணலை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஈரான் என்ன சொல்கிறாங்க, அப்படியா அப்போ ஸ்ட்ரைட்டாக ஹார்மோஸ் நாங்கள் மூடிடுறோம், நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு வரலை, நாங்களும் என்ன செய்ய போகிறோம், இஸ்ரேலை தாக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி ஈரானை அறிவிச்சிருக்காங்க. அந்த இது நடந்துகிட்ருக்கு. இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது லெபனானில் இஸ்ரேல் தாக்கின பகுதிகள் தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. லெபனான் இஸ்ரேலுடைய பகை நேற்று தொடங்கியதல்ல, 70 ஆண்டுகளுக்கு முன்பே தொடங்கியது. அரபு நாடுகளும் இஸ்ரேலும் சண்டை போட்டு 1948 அந்த சண்டை ஆரம்பிச்சிலேருந்து இந்த பகை இன்னும் தீரலை. பாலஸ்தீனத்தின் ஒரு பகுதியை ஆங்கிலேயர்கள் இஸ்ரேலுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் அரபு நாடுகள்லாம் சேர்ந்து இஸ்ரேல் சண்டை போட்டாங்க. அதில் லெபனானும் இணைஞ்சிக்கிட்டாங்க. அந்த பகை 70 ஆண்டு பகை தொடர்ந்துக்கிட்டே வருது. 1978 பாலஸ்தீன விடுதலை தலைவர்கள் லெபனானில் தங்கியிருக்காங்க, அதனால் அவங்க ஒழிக்கணும்னு சொல்லி 1978 ஒரு போர் நடந்துச்சு. பிறகு 1982 லெபனான் மீது மீண்டும் ஒரு போர் நடந்துச்சு. அந்த 1982 லெபனானுக்கு இஸ்ரேலுக்கு சண்டை நடக்கும்போது அந்த சண்டையில் சில லெபனானோட இடங்களை இஸ்ரேல் பிடிச்சிக்கிட்டாங்க, ஆக்கிரமிப்பு பண்ணிட்டாங்க. அந்த ஆக்கிரமிப்பை எதிர்த்து தான் ஹிஸ்புல்லா புரட்சி படை தொடங்கப்பட்டு அதிலிருந்து தான் ஹிஸ்புல்லாவுக்கும் இஸ்ரேலுக்கும் தொடர்ந்து சண்டை நடந்துக்கிட்டே வருது. இங்கே லெபனான் சண்டை போடுறதுனால ஈரான் என்ன சொல்லுதுனாக்க, நான் ஸ்ட்ரெயிட்டாக ஹார்மோஸை மூடிடுவேன், எல்லா கப்பலும் அனுப்ப மாட்டேன். என்ன காரணம், நீங்கள் லெபனானில் எப்போ தாக்குதலில் நிப்பாடுறீங்களோ அப்போத்தான் அந்த ஸ்ட்ரெயிட்டாக ஹார்மோஸை ஓப்பன் பண்ணுவோம். அதே நேரத்தில் பாகிஸ்தானில் 2 நாள் அந்த பேச்சுவார்த்தை நடக்க ஆரம்பிக்குது. யாருக்கு, அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் பேச்சுவார்த்தை நடக்க ஆரம்பிக்குது. அது ஜேடி வான்ஸ், அது வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் அமெரிக்கா ஜேடி வான்ஸ் தலைமையிலையும், அப்புறம் ஈரானுடைய மினிஸ்டர்ஸ், ஐ திங்க் இந்த ஃபாரின் மினிஸ்டர் வருவார் நினைக்கிறேன், அவர் தலைமையிலையும் ஒரு பேச்சுவார்த்தை நடைபெற இருக்கிறது. அவங்க இந்த ஃபாரின் மினிஸ்டர் ஆஃப் ஈரான் என்ன சொல்கிறாங்கன்னாக்க, நீங்கள் லெபனான் மீது சண்டையை போடுறதை நிறுத்தினா தான் நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு வருவோம் என்று அறிவிச்சிருக்காங்க. அதே நேரத்தில் ஈரான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் சண்டை நீங்கள் லெபனான் மீது சண்டையை போடுறதை நிறுத்தலை அப்படின்னா நாங்களும் ஈரான் மீது தாக்குதல் நடத்துவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே பாருங்களேன், இது மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபாரின் அஃபேர்ஸ் குவைத் என்ன சொல்கிறாங்கன்னாக்கா, the Ministry of Foreign Affairs expresses the state of Kuwait strong condemnation and denunciation of the heinous attack launched by the Islamic Republic of Iran and its proxies, including affiliated factions, militias and armed groups through the drones targeting a number of vital installations in the state of Kuwait on the evening of Thursday, April 9, 2026. இவங்க அறிவிச்சிருக்காங்க. யாருன்னா குவைத்தோட ஃபாரின் மினிஸ்டர் சொல்லியிருக்காங்க, எங்களை 9ஆம் தேதி வியாழக்கிழமை ஈவினிங் எங்களை அடித்தாங்க, ஈரானு சப்போர்ட்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்களே அவங்களும் சேர்ந்து எங்களை ட்ரோன் மூலயமா எங்களுக்கு முக்கியமான பிளேஸில் அடித்தாங்கன்னு சொல்லி ஒரு எக்ஸ் தளத்தில் போட்டிருக்காங்க. அதான் நீங்கள் பார்த்தீங்க. இதுதான் குவைத்தில் ஈரான் ட்ரோன் மூலயமாகவும் ஏவுகணை மூலயமாகவும் அடித்த பகுதிகள். இதெல்லாம் தவறுங்களே, ஏவுகணை மூலயமா அடிக்கிறாங்க ஈரான். ஏன்னா போர் ஒப்பந்தம் ஆயிடுச்சு, ஆனால் பேச்சுவார்த்தை 11ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதனால் இவங்க என்ன பண்ணால், ஈரான் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் லெபனானில் நீங்கள் சண்டை போட்டுக்கிறீங்க, தாக்குறீங்க லெபனானை, அதனால் நாங்களும் தாக்குவோம் சொல்லி இப்போ குவைத்திலையும் தாக்கிட்டு இருக்காங்க. அதே நீங்கள் பார்த்துக்க, குவைத்தில் பயங்கரமான தாக்குதல், எங்கே பார்த்தாலும் தீ பிளம்பாத்தே இருக்குது. அதை நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டீங்க.